உங்களை தூய்மைப்படுத்த உங்களால் முடியாது. ஆனால் எல்லோரும் தூய்மையான விருப்பம் இருக்குது. மனம் தூய்மை அடையணும், மன சமாதானம் அடையணும், மன நிம்மதி அடையணும், மன அமைதி அடையணும், மன அலக்கக்கூடாது, மன அலபாயக்கூடாது. எல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு, ஞானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அதுவும் தெரியும். மனசு சரியில்லைன்னு சொல்ல முடியுது. அந்த மனசை சரி பண்ண நாட்டில் யார் இருக்குன்னு சொன்னால் இறைவன் மட்டும்தான் இருக்குது, படைச்சவன் மட்டும்தான் இருக்குது. அவன் எங்கே இருக்கான்? நம்ம கூட இருக்கான். அதுக்கு அத்தாச்சு எடுக்கப்பட்டு நிறைய கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம். பாதை தெளிவாக இருக்குது, நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம். நம்ம பயன்படுத்துகிறதெல்லாம் பொருளுக்காக, இறைவன் பண்ணி பொருளை கேட்போம், அல்லது அதை கேட்போம், இதை கேட்போம். மனம் தூய்மை அடையணும், மனம் சமானத்தை கொடுத்துருக்கா, இந்த சமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறோமா? கொடுத்த சமானத்தை, கொடுத்த அமைதி தவறு விட்டு தேடிட்டுக்கிறோம். அப்படி அமைதியை கொடுத்துட்டா நம்ம மறுபடியும் பழைய போக்கே போயிடும், அனைச்சல் ஆயிரும். மறுபடியும் கஷ்டமாக இரும்பு திரும்புகிறோம். சுகமாக வாழ வச்சுட்ருக்கான். அந்த அமைதி பெரும் சுகமாக இருக்குது, பெரும் பாக்கியமாக இருக்குது. அந்த அமைதி எங்கேயும் கிடைக்காது. எந்த கோயிலையும் மசூதி சர்ச்சிலையும் கிடைக்க போகிறதில்லை. அதில் உலகத்தில் அத்தனை பொருளை ஈடாக கொடுத்தாலும் கிடைக்க போகிறது கிடையாது, தெரியும் நமக்கு. அப்படியே அங்கே போய் அமைதி கிடைச்சாலும் அங்கேயும் உங்களுடைய பிரார்த்தனை காரணமாக தான். கண்ணை மூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம், இறைவான்னு கூப்பிடுறோம், அதன் காரணமாக ஒரு அமைதி கிடைக்குது. அப்போ அது எங்கே இருந்தாலும் அந்த பிரார்த்தனை அவசியம் தேவைப்படுது. அந்த பிரார்த்தனையில் ஏன் பிரார்த்தனை பதில் கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம தவறு உணர்ந்து பாவனை கேட்காமல் இருக்கும். இதை பண்ணிக்கூடாது அப்படிங்கூடாது. எந்த கஷ்டம் வந்தாலும், சிறு கஷ்டம் தான் பெரு கஷ்டம் தான், என் பாவத்தை மன்னிச்சு நான் சுகப்படுத்தி உடனே பெருசாக என்ன பாவம் பண்ணுன்னு கேட்க வேண்டாம். எல்லாரும் ஒவ்வொரு நாளும் பாவம் மட்டும் தான் இருக்கும். எண்ணங்களில், பேச்சுகளில், செயல்களில், பார்வைகளில் நிறைய பாவங்கள் பண்ணிகிட்டு இருக்கும், உணராமல் இருக்கும். நம்ம பார்வையில் சுத்தமான பார்வையா? யாராவது சொல்ல முடியுமா? நான் சுத்தமான பார்வை பார்த்துட்டு அல்ல என் மனசு தூய்மையாக சொல்ல முடியுமா? என்னுடைய பேச்சு சுத்தமான சொல்ல முடியுமா? என்னுடைய எண்ணங்களில் யாரை பற்றி எந்த கோபம் குரோதம் கிடையாது, எனக்கு பெருமையும் பொறாமைன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய செயல் எல்லாமே சரியானு சொல்ல முடியுமா? இந்த ஒரு உணர்வுக்கு தான் வாழ வச்சுட்ருக்கான். இப்போ நம்ம யாரும் சொல்ல மாட்டோம், உண்மைதான், நம்ம எல்லாத்தையும் கேட்டுருக்கு தான் செய்யுதுங்கிற ஒரு பணிவு, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு நம்மளை பாதுகாத்து வாழ வச்சுட்ருக்கோம்.